ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. சூப்பரான அப்டேட். இது நடக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன், நடந்துருச்சு. நான் ரொம்ப ஹாப்பி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரியை வந்துட்டு சௌந்தர்யா மட்டும் கிடையாது, அன்ஷிதா, ரஞ்சித் சார், சத்யா, இவங்க எல்லாருமே டார்கெட் பண்ணியிருப்பாங்க போன வாரங்கள். அதாவது இந்த வாரம் ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக அன்ஷிதாவும் சௌந்தர்யாவும் ரொம்ப மோசம். அந்த ரெண்டு பேரும் ரொம்ப அதிகப்படியான மோசம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா. ஏன்னா அன்ஷிதா சொல்லும்போது கலாய்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சிருப்பாங்க, ரொம்ப கேவலமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா நாய் மாதிரி குலைச்சிருப்பாங்க. எவ்வளோ கொடுமையாக இருக்கும் பாருங்களேன். அப்போ நீங்கள் பேசுகிறது நாய் மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லாமல் வந்து மஞ்சரியை கலாய்ச்சிருப்பாங்க. ரொம்ப அப்படியே எரிஞ்சுது, நிறைய பேருக்கு வந்து அப்படியே வயிறு எரிஞ்சுது. என்னடா இந்த மாதிரி பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்களே. இன்றைக்கி வந்து அந்த விஷயத்த சபையில் எடுத்து வச்சதாக வந்துட்டு நியூஸ் அப்டேட் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. இதை கண்டிப்பாக கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை நடந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நடக்கணும் அப்படின்றது என்னோடய கருத்து. ஏன்னா நிறைய நேரங்களில் தவறவும் போகுது. அப்டேட் வந்துட்டு சும்மா அடித்து விட்டுற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் போகுது. ஆனால் நல்ல ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. கண்டிப்பாக இதை வந்து நடந்திருக்கு. நடந்ததில் வந்துட்டு அவங்களுக்கு செம்ம அடி விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இவங்களை வந்துட்டு ராணா வந்து ஒரே ஒரு வாட்டி இவங்க பண்ண மாதிரியே ஒரு ஆட்டிடியூட் காமிச்ச உடனே காண்டாயிட்டாங்க. இந்த மாதிரிலாம் முன்னாடி பண்ணுறவளை வச்சுக்காதான்னாங்க. ஒரே ஒரு வாட்டி பண்ணதுக்கு இவங்க 1000 வாட்டி எல்லார்கிட்டையும் அதான் பண்ணுறாங்க. இத்தனைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் இவங்களுடைய அந்த ஆட்டிடியூட் ஆக்ஷன்லாம் வந்து சொல்லி வெளுத்தார். அப்புறமும் திருந்தாமல் மஞ்சரி அவ்வளோ கேவலப்படுத்துறதுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் மஞ்சரிக்கு கிடச்சிருக்குன்றத என்னோடய கருத்து. ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறமாவது இந்த மஞ்சரியை மாதிரி எல்லாரையும் கிண்டல் பண்ணுறதை வந்துட்டு இந்த சௌந்தர்யை கம்மி பண்ணி அவங்களுடைய கேமில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி இந்த கோவா கேங்லேருந்து வெளியே வந்தாங்கன்னா அவங்களுக்கு டாப் 5ல் ஒரு இடம் இருக்கும். இல்லைனா கண்டிப்பாக வந்துட்டு நடுவிலே வந்து கைட்டு விடுறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குன்றது என்னோடய கருத்து. ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு மஞ்சளோட விஷயங்கள் எப்படி இருக்குது? இந்த சௌந்தர்யா மஞ்சரி இவங்க ரெண்டு பேரில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. இந்த மாதிரி சூடான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.